அதெல்லாம் சொல்ல முடியா தோணும். அந்த அது மாதிரியான தோஷங்களை எல்லாம் விலக்கிக்கணும். ஜீவனா இருக்கிறவன் விலக்கிக்கிண்டு க்ஷேமத்தை அடையணும். அது லேசில வருமாது வராதது. ரொம்ப குட்டில சித்தனாவே இருப்பான். எதுலையும் குறுக்கான யோஜனை ஒன்னையும் நம்ப மாட்டான். ரொம்ப காமியா இருப்பான். குட்டிலாஷ்ட காமினா. அவளுக்கெல்லாம் வேற பிராயஷ்சித்தம் இல்லே. சப்தாக யஜ்ஞேன கலவு மனந்தித்தேன்னு விட்டாள். இந்த சப்தாக பிரம்மசத்திரம்னு விட்டாள். கௌசிக சம்ஹிதையில போய் அவன் நாரதாதிகளெல்லாம் அஸ்வத்தாமாதிகள்லாம் ஆவாகனம். அவன் இன்னென்ன தேவதையே சாங்கியாயினர் ஆவாகனம், உத்தவர் ஆவாகனம், நாரதாதிகள் ஆவாகனம் அப்படி எல்லாம் பிருதக் பீடத்துல பூஜை பண்ணம்னு கௌசிக சம்ஹிதையில போய் விஸ்தாரமா இந்த பூஜா கிரமங்கள்லாம் சொல்லியிருக்காள். இந்த கிரமப்படிதான் நடக்கிறது சப்தாகம். இன்னென்ன தேவதை இந்த இடத்துல ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காள். அது மாதிரி ஆவாகனம் பண்ணி பண்ணணும். பஞ்ச மகாபாபம் போயிடும் இருக்காள். அவன் காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணினா ஏஜன்மனி பிரகாசிக்கிறத மகாபாதக சதுஷ்டய வத்திரிக்தானாம்னான்னு சொல்லணும். பஞ்ச மகாபாபம் போகும்னு சொல்ல மாட்டார். இவன் தெரியாதவன், அர்த்தம் புரியாதவன் என்னமோ பஞ்சமகாபாபமும் போடுதுன்னு சொல்றாரு நினைச்சிட்டு இருப்பான். இவனுக்கு ஒன்றும் புரியாதோ இல்லையோ. சங்கல்பத்தில் இவன் என்ன அர்த்தத்தை கண்டான்? சபாக்கியாபியந்தர சுச்சினா என்ன தெரியும் இவனுக்கு? ஒன்றும் புரியாது. ஏதோ வாத்தியார் சொல்றார், நாமும் சொல்றோம்னு சொல்லுவான். அவனுக்கு புரியாது. பஞ்ச மகாபாபமும் போயிடுவான். அவன் தெரிஞ்சு பண்ணின பாபங்கள்லாம் போயிடுங்கிறார் சப்தாக பிரம்மசத்திரத்தினாலே. பஞ்சோக்ர பாபாக சலசத்மகாரினா. ரொம்ப தொட்டத்தில எல்லாம் கபட்டமா இருப்பான் சிலவன். அம்மாட்ட கபட்டமான நடப்பன், பத்னிட்ட கபட்டமான நடப்பன், அப்படி இருப்பான். அவனுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் தான் உண்டாள். பிரம்மஸ்வ புஷ்டா. அப்படி வேத வித்துக்கள் ஏதாவது தங்காத்துல நெல்லை பொட்டி இருக்காது, 10 ரூபா பணத்தை வச்சுக்கிறதுக்கு வசதி இருக்காது. நீங்க வச்சுங்கோன்னு கொடுத்து விடுவான். சாப்பிட்டுட்டு இல்லேன்னு விடுவான். நான் உம்மோட்டு தான் வாங்கினேன் நான் பணம்னு சொல்லுவான். விபிச்சாரக்காரினா. தப்பான காரியங்கள் பண்ணினவன். பொய்யே பேசுறது சத்தியேனஹீனா. சில ஜீவனுக்கு பொய்யே அவனுக்கு சுதர்மமா இருக்கும். பொழுகுவன். ஆளுதூர ஸ்டேஷன்ல பார்ப்போம், எங்க போறேன்னு கேட்போம், திருச்சிராப்பள்ளி போறேன்னு பட்டம் போடுவான். டிக்கெட்டு பட்டணத்துக்கு தான் வாங்கியிருப்பான். வெறுமையா சொல்லுவான். நிஜம் சொல்றதுல அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவன் பிரகிருத்தியே அமிர்தம். அப்படி சில ஜீவன் உண்டு. அவனுக்கெல்லாம் பிராயஷ்டித்தம் வேற. கங்கையில போனா கூட பாபம் போகாது. ஸ்ரீமத் பாகவதம் தான் உண்டாள். பித்ருமாதிருதூஷகா. மாதா பிதாக்களை தூஷிச்சவன். அவள்லாம் கரையறாளாம். இந்த சப்தாக பிரம்மசத்திரத்தால அவள்லாம் பூத்தாள ஆறாள்னு பாத்மத்துல போய் சொல்லியிருக்காள். ரொம்ப மகா புண்ணியமான கிரந்தம்னு சிவபுராணத்துல போய் சொல்லியிருக்காள். ஸ்காந்தத்துல போய் ஸ்ரீமத் பாகவதம் எஸ்து புராணம் படத்தே நரக. எந்த பாகவதத்தை யாரு படிக்கிறானோ, யாரு காதால கேட்கிறானோ, காராம்பசுவ தானம் பண்ணின புண்ணியம். அதோடு கூட பாகவதம் எந்த கிரகத்துல இருக்கோ அந்த கிரகத்துல அவ குடும்பத்து பிதற்கெல்லாம் பிபந்தி பிதரோ அமிர்தம். தாவத் துஷ்கர பர்ணேஷு பிபந்தி பிதரோ அமிர்தம். தாமரை இலையில அமிர்தத்தை வச்சுன்னு சாப்பிட்றாளாம். பாகவத கிரந்தமே. பாகவதம் பாரதம் இதுக்கெல்லாம் ஜெயம்னே பேரு. அது 18 பர்வா, இதுவும் 18 ஸ்கந்தம், 12,000 ஸ்லோகம். அதனால இதுக்கு ஜெயம்னே பேரு. கடவையாதி சங்கையில ஜெயங்கிறதுக்கு 18ன்னு அர்த்தம். 1 ஜா 8 அதை தலைகீழ போட்டு வைக்கிற கடவையாதி சங்கையில 18ன்னு அர்த்தம். தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயஹான். இந்த புஸ்தகம் எந்தாத்துல இருக்கோ அவன் கையில ஜெயம்ங்கிறாள். அப்படிப்பட்ட புண்ணியமான கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். இந்த உத்தம கிரந்தத்திலே சாட்சாத் சர்வேஸ்வரனான கோபாலனைத்தான் விஸ்தாரமா வர்ணிக்கிறாள் பிரம்மனிஷ்டாள். அவன் நூற்றுக்கணக்கான அத்தியாயம் வர்ணிச்சது பகவத் அவதாரத்தையும் சுவாமியினுடைய லீலையும் உபதேசத்தையும் பற்றி தான். பாக்கி அவதாரங்கள்லாம் எல்லா அவதாரமும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாகவதம் ஒன்று இருந்துட்டா போருங்கிறாள். அப்படிப்பட்ட புண்ணியமான கிரந்தம். இத நைமிஷங்கிற புண்ணியக்ஷேத்திரத்துல சௌனகாதி மகர்ஷிகள் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணின மகான்கள் எல்லாம் சத்திரயாகம் பண்ணினாளாம் பகவத் பிராப்தியர்த்தமாய். நைமிஷே நிமிஷக்ஷேத்ரே முனயா சௌனகாதயா சத்ரம் ஸ்வர்காய லோகாய ஸ்வர்காயச்சாசோ லோகச்ச. சொர்க்காய லோகான்னு அர்த்தம் பண்ணாள் ஸ்ரீதரர். நமக்கு என்னமோ சொர்க்கத்துக்காக பண்ணினாள்னு தோணும். இத்தனை பெரிய புஸ்தகத்துல போய் சொர்க்கத்துக்காக சத்திரயாகம் பண்ணாள்னு சொல்லுவாளோ. அந்த பலங்கள் எல்லாத்தையும் சொல்ல வந்ததில்லை. சின்ன பலன்னு சொல்ல வந்த புஸ்தகம் இல்லை இது.
அதனால தேவர்களெல்லாம் எந்த தெய்வத்தை பத்தி கொண்டாடுறாளோ அப்படிப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபத்தை போய் அடைவதற்காக சத்திரயாகம் பண்ணினாளா. சத்திரயாகத்துல கர்மா குறைச்சல், கர்ம விராமே பிரம்ம விசாரா. பகவானை பத்தி விசாரிக்கிற வழக்கம். கர்மா ரொம்ப குறைச்சல், அதுல எல்லாரும் ரித்துக்கள், எல்லாரும் எஜமானாள். அப்படி பிராத காலத்துல அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டாள். கலி வந்துட்டான்னு தெரிஞ்சுதான் கலிமாகதமாஜ்ஞாய க்ஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம். கலி வந்ததுக்கு என்ன அடையாளம்? நாள் தர்ம பிரௌரஜிதா ஜனாः கபடினः மௌಢ்யே ஸ்திதா பிராமணாः. தர்மம் இருக்காதான் ஓடி போயிடுமா. ஜனங்கள்லாம் கபடிகளா இருப்பனா. பிராமணால் 2 ரூபாய் தரேன்னா பிராமணத்தை விடுறதுக்கு சித்தமா இருப்பனா. மௌಢ்யே ஸ்திதா பிராமணா பிருத்வி அல்பபலா. பூமிக்கு எரு நிறைய மூட்டை மூட்டையா வாங்கி போடுவனா. எரு வாங்கி போட்டதுல பாதியில கூட கிடைக்காதான். எல்லாம் கலி தோஷம் இது. ராஜா தண்டகரா விசாரரகிதான். ராஜா சிக்ஷிச்சு விடுவனா கேஸ் விசாரிக்காமல. இன்ன தோஷங்கள்லாம் கல்லியில இருக்கும் சொல்லியிருக்காள். இது மாதிரி கல்லியில உள்ள தோஷங்களை பார்த்துவிட்டு உடனே மகர்ஷி எல்லாம் சூத்திரர் வந்திருந்தார், அப்ராமணர் அவர்.